நாமக்கல் மாவட்ட டாஸ்மாக் தொழிலாளர்கள் கூட்டு நடவடிக்கை குழு ஆயத்த கூட்டம் நடைபெற்றது. கடந்த 23 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் மேற்பார்வையாளர், விற்பனையாளர் மற்றும் உதவி விற்பனையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் தொடர்ச்சியான ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கேரள மாநிலத்தை போன்று ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கோரிக்கைகளை முன்வைத்து நாமக்கல் மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு அடையாள காத்திருப்பு போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் மாவட்ட மேலாளர், முதுநிலை மண்டல மேலாளர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் தலைமையில் கூடி போர்டு மீட்டிங் என்ற அடிப்படையிலே விவாதம் செய்தார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திலே டாஸ்மாக் ஊழியர் எங்களுடைய கோரிக்கை ஒன்றை கூட பரிசீலனை செய்யவில்லை என்று தெரிகிறது. நீங்கள் கேட்ட 1 மாத கால அவகாசம் முடிந்துவிட்டது. உடனடியாக எங்களுடைய கோரிக்கையான பணி நிரந்தரம் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே எதிர் வரும் 7ஆம் தேதி எங்களுடைய போராட்டம் நாமக்கல் மாவட்டத்திலே காத்திருப்பு போராட்டமாக நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம். அதற்குள்ளாக தாங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம்.